அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வீடியோ ஃபார்மேட்டில் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். அந்த வகையில் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசலான் இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸில் எது பெஸ்ட்டு கோர்ஸு, அது எலிஜிபிலிட்டி என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும், காலேஜஸ் ஃபீஸ் எப்படி இருக்கும், சேலரி ஆஃப்டர் கோர்ஸ் முடித்த உடனே சேலரி டீட்டெயில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம்னு சொல்லுது அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் கேட்டது ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சைடும் கன்சல்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் அதை கொடுத்துருக்கோம். இதை வந்து டாப் காலேஜஸ் ஈவன் டாப் கோர்சஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க தவிர நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து டாப் கோர்சஸ் அப்படின்றது தான் மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது டியூரேஷன் எத்தனை வருஷம் கோர்ஸு? 4 இயர்ஸு. எலிஜிபிலிட்டி என்ன, தகுதி வேணும் இல்லையா நுழையிறதுக்கு? ஸோ 10+2, அதாவது +2 முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்டு எடுத்து படிச்சிருக்கணும். அட்மிஷன் கட் ஆஃப் மார்க்கு வந்து +2 மார்க்கை வச்சு கட் ஆஃப், அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸு அந்த மார்க்கோடைய கட் ஆஃப் வச்சு தான். சில ஸ்டேட்டில் சில கொஞ்சம் மாறலாம். பட் நம்ம பேச போகிற விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1.5 to 4 lakhs per annum அந்த மாதிரி இருக்குது. இது எப்படின்னா கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட்டு 2 காலேஜும் கம்பேர் பண்ணி கொடுத்த ஃபீஸு. ஜாப் எப்படிலாம் இருக்கும்? ஹெட் நர்ஸு, சீனியர் ஜூனியர் நர்ஸ், மொத்தத்தில் நர்ஸு தான். பட் அந்த டெசிக்னேஷன் வந்து மாறும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி மாறும். என்ட்ரி லெவல் வேறு மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆனால் அது ஒரு மாதிரி. ஸோ அது மாறும். அடுத்து சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2 to 3 lakhs per annum. இது ஒரு ஆப்ஷன், ஒரு கோர்ஸு. நெக்ஸ்ட்டு பிஃபார்ம் எடுத்துக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 years கோர்ஸ். இது சேம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இன்னும் இந்த இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் +2 மார்க்கு தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரே விஷயம், அந்த சேலரி ரேஞ்சு இப்போ என்ன மாதிரி பொசிஷன் ஜாபு மாறும். ஓகே, இது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1.5 to 4 lakhs அதே ரேஞ்சில் இருக்குது. என்ன மாதிரி ஜாப்லாம் இருக்குன்னா ஃபார்மசிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி பேரில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் பேச்சுலர் ஃபார்மசி முடித்தா. அடுத்து 3 to 4 lakhs வரைக்கும் பர் ஆனம். இதெல்லாம் ஒரு என்ட்ரி லெவலில் இப்போ சொல்லியிருக்கு. என்ட்ரி லெவல்னால் மேபி ஒரு 6 monthsலேயே இந்த ரேஞ்சுக்கு வர முடியும். இன்னும் பெட்டர் சேலரி கூட வாங்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஒன்று பார்ப்போம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, பிபிடி அப்படிங்கிற கோர்ஸு. இதை டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years + 6 months கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். 4 years படிக்கணும். அது இல்லாமல் 6 months வந்து இன்டர்ன்ஷிப்பு பண்ணணும். எலிஜிபிலிட்டி சேம் தான். 10th +2 முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. கட் ஆஃப் மார்க்கு ஆஸ் ஒரு +2 தான். 1.5 to 4 lakhs. இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கொஞ்சம் மாறும். பட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை விட ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவாங்க. அதனால் அந்த ரேஞ்சு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் மாறும். ஜாப் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா பிசியோதெரபிஸ்ட்டு, டெக்னீஷியன், அசிஸ்டண்ட், மென்டார்னால் ட்ரெயின் பண்ணுறவர், ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் ஜாப் கிடைக்கும். சேலரி இதுவும் நல்ல சேலரி இருக்குது. 3 to 4 lakhs per annum. இது ஒரு கோர்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு டாப் கோர்ஸு பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் பார்க்குறப்ப ஓவரால் கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப டாப்பில் வர கோர்ஸஸ்ஸு. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years + 1 year இன்டர்ன்ஷிப் இருக்குது. பார்த்துக்கணும். அப்போ 4 years இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. சேம் +2 சப்ஜெக்ட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. கட் ஆஃப் +2 கட் ஆஃப் மார்க்கு. ஃபீஸு 1.5 to 4 lakhs. அது என்ன சார் ஃபீஸ் 1.5னா அதான் முன்னாடியே சொன்னேன். இது காலேஜை பொறுத்து மாறும். இந்த கோர்ஸு இன்னும் கூட அதிகமாக கூட வாங்கலாம் ப்ரைவேட் காலேஜில். என்ன மாதிரி ஜாபெல்லாம் இருக்கும்? ரேடியாலஜி டெக்னீஷியன், ரேடியாலஜிஸ்ட்டு, எம்ஆர்ஐ டெக்னீஷியன், ரேடியாலஜி அசிஸ்டண்ட், ரேடியாலஜி டெக்னாலஜி, இந்த மாதிரி போஸ்ட் பேர் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பேரும் இருக்கும். சேலரி மற்றதை விட இதில் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். 3 to 5 lakhs வரைக்கும் per annum கிடைக்கும், இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ரேடியோகிராஃபி மாதிரியே. ஸோ 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. 10th +2 முடிச்சிருக்கணும் சப்ஜெக்ட்டு. அப்புறம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதே போஸ்ட்டு கிடைக்கும்.
ஸோ கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும். ரேடியோகிராஃபிக்கும் ரேடியோ தெரப்பிக்குன்னு சொல்லி 2.5 to 4 lakhs per annum. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறத சொல்லியிருக்கு. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இதெல்லாம் மாறும், வேறு ஆகும். இன்னொரு முக்கியமான கோர்ஸ் இருக்குது, BASLP அப்படின்றது, பேச்சுலர் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இது ஒரு நல்ல கோர்ஸாக இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லா கோர்ஸுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாகவே நடக்கிற கோர்சஸ் தான். ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் பொழுது தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கெல்லாம். இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணலாம் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓப்பன் பண்ண பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபீஸு 1.5 to 3 lakhs. என்ன மாதிரி போஸ்டெல்லாம் இருக்கும்? கிளினிக்கல் ஆடியோலஜிஸ்ட்டு, இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லியிருக்கு. இன்ஸ்ட்ரக்டர்னால் சம் ஸ்கூலில் கிளினிக்கல் சூப்பர்வைசர், ப்ரொஃபஸர், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது போஸ்ட்டு. 2 to 3 lakhs per annum வரைக்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இந்த கோர்ஸுக்கும். அடுத்து ஒரு டாப் கோர்ஸ்னு பார்த்தோம்னா ஆப்டோமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. இது 3 years + 1 year, டோட்டல் 4 years கோர்ஸு. அதே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கட் ஆஃப் +2. ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1 to 2 lakhs per annum. பட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு கிடையாது, மாறும். அப்புறம் என்ன மாதிரி போஸ்டெல்லாம் இருக்குன்னா ஆப்டோமெட்ரி டெக்னீஷியன், அசிஸ்டண்ட்டு, கிளினிக்கல் சூப்பர்வைசர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் இருக்கும். இதுவும் நார்மலாக இருக்கும் சார். நாமினல் சேலரி கிடைக்கும், 1.5 to 3 lakhs per annum அந்த மாதிரி கேட்டகரியில் கிடைக்கும். இன்னொரு கோர்ஸ் என்னென்னா BOT, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இதுவும் நல்ல கோர்ஸ் தான். 4 years கோர்ஸு ப்ளஸ் 6 months இன்டர்ன்ஷிப். இது பார்த்திங்கன்னா 4.5 வருஷம் பார்த்துக்குங்க. அது ஒன்று இருக்குது. அடுத்து 10+2 அதே தான் ஸ்கீம். மற்ற அந்த எலிஜிபிலிட்டி, அட்மிஷன், ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். பட் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப ஜாப் வேறு மாதிரி இருக்கும். தெரப்பிஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு பேர் சொல்லுவாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் கவுன்சிலர் மாதிரிலாம் கொடுப்பாங்க. மென்டார், சூப்பர்வைசர், ட்ரெயினர், இந்த மாதிரிலாம் போஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ 2.5 to 3.5 வரைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி ஜாபுக்கு. ஸோ இந்த அடுத்து ஒரு இன்னொரு கோர்ஸு, ஒரு 10 கோர்ஸை பற்றி சொல்லலான்னு. இது 10வது கோர்ஸ் பாருங்களேன், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, BSc, அதாவது MLTன்னு சொல்லுவாங்க. BSc கோர்ஸில் MLTன்னு. இது 3 years + 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்பு, +2 மார்க் இருக்கணும். கட் ஆஃப் அதை வச்சு தான். அப்புறம் ஃபீஸ் அந்த ரேஞ்சு. போஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டண்ட், ஸ்பெஷலிஸ்ட்டு, சூப்பர்வைசர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் டிஃப்ரெண்ட் போஸ்ட் நேம் வரும். சேலரி இதுக்கும் நல்ல சேலரி இருக்குது, 1.5 to 3.5 LPA இந்த லேக்ஸு. இன்னொரு கோர்ஸ் இருக்குது, BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இது ஒரு நம்ம லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற காலேஜில் இது ஒரு லிஸ்ட்டு. கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years, மறந்துடாதீங்க. 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. எல்லாம் ஓகே தான். ஃபீஸும் நாமினலாக இருக்கும். என்ன மாதிரி போஸ்ட்னா எமர்ஜென்சி டெக்னீஷியன், கிரிட்டிக்கல் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்கும். பட் 2 to 4 lakhs per annum வரைக்கும் பண்ணலாம். இப்போ இதில் MBBS, BDS, ஆயுஷ், இந்த மாதிரி கோர்ஸ், BBSc கிடைக்காதவங்க இந்த கோர்ஸ் விரும்பி தாராளமாக படிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸு, வியூவர்ஸ் எல்லாருக்குமே மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அண்ட் மறக்காமல் இன்னொரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.